படத்துடைய கதையும் இப்படி சொல்லிடுறேன். 4 பசங்க என்ன ஆட்டம், கும்மாளம், படிப்பை பற்றி கவலையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. பிரின்ஸிபால் வந்து கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அசிங்கம் இருந்தாலும் பெத்த பிள்ளைங்களாச்சே. இந்த வயசில் நாமளும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோன்றதை அப்பா அம்மாக்கள் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் அந்த படத்தில் நான் ரொம்ப ரொம்ப ரசித்த விஷயம். முக்கியமாக ஒரு சுன்னத் கல்யாணத்துக்கு வந்து ஒரு அப்பா அம்மா எப்படி தயாராகிறாங்க. ஒரு பையனுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியணுன்றதுக்காக அப்பா டெக்கெட் வந்து வச்சுட்டு போவார். இதெல்லாம் நான் வந்து ரீகால் பண்ணி பார்க்கும்போது என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நம்ப மாட்டீங்க. இப்போ இதில் வந்து ஒரு டெக்கெட் வந்து கொடுத்தா மாதிரி மிஸ்டர் வடமலை என்ன பண்ணாருன்னா, ஒரு விருந்துன்னு ஒரு புக்கெட் வந்து கொடுத்தாரு. மழையில் கடந்ததுன்ட்டு எடுத்து வந்து என் கையில் கொடுத்து போனார். நனைஞ்சு தான் இருந்தது அந்த புக்கு. கடைசியில் இப்போ படிக்கும்போது தான் பார்த்தா அதில் வந்து ஜலபலக ஜங்ஸ் மேட்ரு கதைகளாக இருந்தது. எங்கள் அப்பா வந்து குமுதம் ஆனந்தவரெலாம் வாங்கினவர். ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்து இந்த புக்கை எனக்கு கையில் தான் கொடுத்தாரு ஆக்சுவலாக. அப்புறம் நான் அதை ஒளிச்சு வச்சு படித்தேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் இயல்பான ஒரு விஷயம். இதை வந்து கடந்து வரும்பொழுது தான் அந்த அப்பாவனுடைய மரணத்தின் போது அந்த பையன் வந்து அவ்வளோ கதறுவான், எங்கள் அப்பாவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்வான். ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு தந்தை வந்து ஒரு மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு மகளுக்கு அம்மா சொல்லிக் கொடுக்கணும், அப்பா சொல்லிக் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சரிக்கு சமமாக வச்சு இதெல்லாம் இயல்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் உங்கள் பசங்க வந்து தப்பில் இருந்தால் கூட தட்டி கூட்டு வந்துடும். நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, இப்போ அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருக்கார்ல, மஜீப் அப்படின்ட்டு ஒரு வாத்தியார் இருக்கார்ல, வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு பல்லு கரை ஏறிக்கிட்டு, அவர் மாதிரி தான் நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க. அப்படி வீட்டில் ட்ரீட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்களை விட்டு குழந்தை ரொம்ப தூரம் போயிடும். ஓகேவா? குழந்தைக்கு வந்து ஒரு ஏஜில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்கள் குழந்தை பண்ணும். அது ஆணோ பெண்ணோ, இதெல்லாம் சொல்லித்தரது தான் ஒரு நல்ல பேரண்ட்டுக்கு அழகு. ஆக்சுவலாக இது இயல்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அதற்கான ஸ்பேஸை கொடுக்கணும். அந்த இடத்துல போயிட்டு வரும்போது நம்ம கூட நின்று, ஏன்னா நீச்சல் தள்ளி விட்டாலும் கூட நம்ம டக்குன்னு கைப்பிடிச்சி எடுத்து வர அளவுக்கு நம்ம இருக்கணும். அதுதான் இந்த படத்தில் நான் பார்த்து நெகிழ்ந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன்.